இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெறுக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெறுக. உறவுகள் வளம் பெறுக, உங்கள் உறவுகள் வளம் பெறுக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை லாத்தரன் பேராலய நேர்ந்தெழிப்பு விழாவினை கொண்டாடி மகிழ்கிறது. உலகில் உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் தாய் ஆலயம் என்று அழைக்கப்படுகிற இந்த ஆலய நேர்ந்தெழிப்பு விழாவில் நாம் எல்லோரும் இறைவன் வாழுகின்ற ஆலயங்களாக இருக்க வேண்டும் என்கிற அழைப்பினை இன்றைய வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். இறைவார்த்தை தருகிற அழைப்பை உணர்ந்து நாம் ஆலயமாக மாறுவதற்கு நம்மிடத்தில் என்ன குறைகள் இருக்கின்றன என்பதை ஆய்ந்தறிந்து குறைகளை நீக்கி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை புனிதப்படுத்தி கொள்ள இந்த பலியில் வேண்டுவோம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்களும் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம்.
வாழ்வளிக்கும் அது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெறதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரைபனிதனிலும் வெண்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரைபனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆட்சி
ஆற்றல் அனைத்தும் கொண்டு இயங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு உமது ஆட்சிக்கு நிலையான இல்லத்தை தயாரித்துள்ளீர். உமது திரு அவைக்கு தந்துள்ள அருளின் ஆற்றலை பெருகச் செய்தருளும். அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் விண்ணக எருசலேமை கட்டியெழுப்பி என்றும் வளர்ச்சியுற செய்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நான் கோவிலின் வாயில்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். 47ஆம் அதிகாரம் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 9 மற்றும் 12 வரையுள்ள இறை வசனங்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். 47ஆம் அதிகாரம் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 9 மற்றும் 12 வரையுள்ள இறை வசனங்கள். அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயில்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேருகிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும்.
அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும், ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 46. இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கண்ணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திருவுறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 மற்றும் 16, 17. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா
உனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 13 முதல் 22 முடிய. யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு அன்போடு கூட உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய பேரன்பை, அவருடைய இனிமையை சுவைத்து பார்ப்பதற்காக இந்த இனிய காலை பொழுதில் நாம் எல்லோரும் இந்த பலிபீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை லாத்தரன் பேராலய நேர்ந்தெளிப்பு விழாவை கொண்டாடுகிறது. இந்த லாத்தரன் பேராலயம் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களுக்கும் தாய்க்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய தாய்க்கோவில் என்று நம்முடைய பேராலயத்தை சொல்லுகிறோமோ, அதுபோல உலகில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் தாய்க்கோயில், முதன்மையான கோவில் இந்த லாத்தரன் பேராலயம் என்று நாம் அறிகிறோம். இதனுடைய வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால்,
அன்பார்ந்தவர்களே, கான்ஸ்டாந்தின் என்கிற பேரரசன் கிபி 324வது ஆண்டிலே இந்த ஆலயத்தை நம்முடைய மக்களுடைய வழிபாட்டிற்காக அர்ப்பணித்தான். அவனுடைய காலகட்டத்தில் தான் இது நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். திருத்தந்தை சில்வஸ்டர் என்பவர் அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயத்தை திறந்து வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதில் என்ன சிறப்பு என்று நீங்கள் அறியலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த லாத்திரன் பேராலயம் அதற்கு முன்பாக எப்படி இருந்தது அந்த காலகட்டம் என்று நாம் அறிவோம். கிறிஸ்தவராக இருப்பது என்பதே பெரும் துயரமாக இருந்தது. இயேசுவுடைய வாழ்க்கையை பின்பற்றி போவது என்பதே பெரும் தண்டனையாகவே அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கான்ஸ்டாந்தின் கிறிஸ்தவ மதத்தை தழுவுகிறார். அந்த பேரரசன் கிறிஸ்தவ மதத்தை தழுவிய உடனே அந்த நாடே கிறிஸ்தவ நாடாக அறிவிக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவம் அரச மதம், அரசின் மதம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே கான்ஸ்டாந்தின் தான் வாழ்ந்த இடத்தையே இந்த பேராலயம் கட்டுவதற்கான இடமாக கொடுக்கிறார். அந்த இடம் அப்போதுதான் முதன்மையாக ஆலயம் கட்டப்பட்டு அதன் பிறகு உலகில் எல்லா இடங்களுக்கும் மதம் பரவுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆலயத்திற்கு பிறகுதான் எல்லா ஆலயங்களும் வளர்ந்தன என்று பார்க்கிறோம். இந்த ஆலயம் முதலில் நம்முடைய மீட்பராம் உலக இரட்சகர் பெயரில் அர்ச்சிக்கப்பட்டது. அதன் பிறகு தூய திருமுழுக்கு யோவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இப்போது தூய யோவான் பெயரில் இந்த ஆலயம் இருக்கிறது. திருச்சபையினுடைய முக்கியமான கோட்பாடுகள், திருச்சபையினுடைய முக்கியமான கொள்கை பரப்புதல்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலிருந்து தான் சொல்லப்பட்டன என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். எப்படி இந்த பேராலயம், நம்முடைய பேராலயம் இங்கு இருக்கக்கூடிய மறைமாவட்ட ஆயருக்கு ஒரு தலைமை ஆலயமாக, ஒரு தாய் இல்லமாக இருக்கிறதோ, அதுபோலவே ரோமையில் இருக்கக்கூடிய திருத்தந்தைக்கு என்று ஒரு ஆலயம் என்று சொன்னால் அது இந்த பேராலயம்தான். ஆகவே அந்த பேராலயத்தில் திருத்தந்தைக்கு என்று ஒரு தனி இருக்கை அங்கு எப்போதும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட பின்னணிகளை வைத்துக்கொண்டு இந்த நாளினுடைய வாசகங்களை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஆலயத்தினுடைய பெருமை, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு இப்படி இருக்கும் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் ஆலயம் என்பது எப்படி மாறி இருக்கிறது, தொடக்கத்தில் இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஆலயம் என்பது எப்படி பார்க்கப்பட்டது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இறைவனையும் இஸ்ராயேல் மக்களையும் பிரிக்க முடியாது. இறைவன் இல்லாமல் இஸ்ராயேல் இனம் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் தொடக்கமும் முடிவும் அவர்தான். தொடங்குகிறார்கள், வாழ்வு முடிவடைகிற போது அவரில் முடிவடைகிறது, அவரோடு ஒந்திக்கிறார்கள். அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையும் கூட, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பயணம் கூட அப்படித்தான். நம்முடைய குழந்தைகளை, அவர்களுடைய பிறப்பை ஆலயத்தில் வந்து கொண்டாடுகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்வின் நிறைவை இந்த ஆலயத்தில் நிறைவு செய்கிறான், அவன் ஆண்டவரோடு ஒந்திக்கிறான் என்பதைத்தான் நாம் எப்போதும் நினைத்து பார்க்கிறோம். அந்த வகையில் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் இறை பிரசன்னம், இறைவனுடைய உடனிருப்பு என்பதை சொல்லுகிற ஒரு இடம்தான் ஆலயம் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய பிரசன்னம் இருந்த இடங்களிலெல்லாம், அவர் உடனிருப்பை உணர்ந்த நேரங்களிலெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் தொடக்க காலங்களில் ஆலயம் என்பதே இல்லை. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவார், ஈசாக்கு பலி செலுத்துவார், யாக்கோபு பலி செலுத்துவார். அதுவெல்லாம் ஒரு இடம். பலி செலுத்தி முடிந்தவுடனே எல்லாம் முடிந்து விடுகிறார். ஆனால் அந்த காலகட்டங்களில் இறைவன் எப்படி செயல்பட்டார் என்று சொன்னால், அவர் நேரடி பிரசன்னமாக பேசினார். ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது நேரடி பிரசன்னம்.
ஆபிரகாமில் பேசியவர், யாக்கோபில் பேசியவர், மோசேயில் பேசியவர், இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் என்று இறைவனுடைய உடனிருப்பை நேரடி பிரசன்னமாக பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நேரடி பிரசன்னம் பின்னாளில் எப்படி மாறியது என்று பார்த்தோம் என்று சொன்னால் உடன்படிக்கை பேழையின் பிரசன்னம் என்று மாறுகிறது. ஏனென்றால் ஆண்டவரே விவிலியத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை பேழையில் நீங்கள் எதையெல்லாம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரியும், உடன்படிக்கை பேழைக்கு உள்ளாக ஆரோனின் கோல் இருந்தது, 10 கட்டளை இருந்தது, மன்னா இருந்தது. இவை மூன்றும் இறைவனுடைய பிரசன்னத்தை சொல்லுவதாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் இஸ்ரேல் மக்கள் எங்கெல்லாம் புறப்பட்டு போனார்களோ அங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு போவார்கள். உடன்படிக்கை பேழை வந்துவிட்டது என்று சொன்னால் எதிரிகள் கூட பயப்படுவார்கள். எதிரிகள் ஐயோ ஆண்டவர் வந்து விட்டார், நாம் இனி ஒன்றும் செய்ய முடியாது நினைப்பார்கள். ஆகவே உடன்படிக்கை பேழையை மற்றவர்கள் கூட கடத்தி கொண்டு போன காலமெல்லாம் உண்டு. தாவீது அரசர் அந்த உடன்படிக்கை பேழையை மீட்டு கொண்டு வருவார். அப்படி மீட்டு கொண்டு வந்த பிறகு வருகிற வழியெல்லாம் அவர் நடனமாடுவார், ஆடுவார், பாடுவார், கொண்டாடுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இறைவனை கொண்டு வந்து விட்டோம் என்கிற அந்த நிறைவு இருந்தது. ஆகவேதான் தாவீதுக்கு என்ன தோன்றுகிறது, இப்படி நேரடியாக பேசிய கடவுளை கொண்டாடினோம், இப்படி உடன்படிக்கை பேழையினுடைய பிரசனத்தில் இருக்கிற இறைவனை கொண்டாடினோம், நாம் இப்படியெல்லாம் அழகான அரண்மனையில் வாழுகிற போது நம் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் இல்லாமல் இருப்பது எப்படி, என் ஆண்டவருக்கு ஒரு இல்லம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் என்று நினைத்து கொண்டுதான் தாவீது அரசர் ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். நீ விரும்பியது சரிதான், ஆனால் நீ கட்ட மாட்டாய், உன்னுடைய மகன்தான் கட்டுவான் என்று ஆண்டவர் சொல்ல சாலமோன் ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயம் கட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, நேரடி பிரசன்னம், உடன்படிக்கை பேழையின் பிரசன்னம் அது மாதிரி பின்னால் எப்படி மாறுகிறது என்று சொன்னால் உடன்படிக்கை பேழை கட்டப்பட்ட ஆலயத்தினுடைய மையத்தில் வைக்கப்பட்டது. எப்படி இந்த நற்கருணை பேழை இந்த ஆலயத்தினுடைய மையமாக இருக்கிறதோ அதுபோல சாலமோன் கட்டிய ஆலயத்தினுடைய மையத்தில் இருந்தது உடன்படிக்கை பேழை. இந்த உடன்படிக்கை பேழை இப்போது எங்கே இருக்கிறது? சாலமோன் கட்டிய ஆலயத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கை பேழை இருக்கிறதா என்ற கேள்வி வருகிற போது திருவெளிப்பாடு நமக்கு சொல்லுகிறது, உடன்படிக்கை பேழை விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இயேசு விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவருடைய பிரசன்னத்தை நாம் கொண்டாடுகிறோம். உடன்படிக்கை பேழை விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, அதனுடைய பிரசன்னத்தை இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த ஆலயம் என்கிற இந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி வரலாற்றின் பின்னணியில் ஆலயம் என்கிற ஒரு பார்வை எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதனை நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறோம். ஒன்று நேரடி பிரசன்னம், உடன்படிக்கை பேழையின் பிரசன்னம், அதன் பிறகு ஆலயத்தில் இறைவனுடைய பிரசன்னம். ஆலயத்திற்குள்ளாக ஆண்டவரை அடைத்துவிட முடியுமா? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக இறைவனை நிறுத்திவிட முடியுமா? இறைவன் உலகமெல்லாம் தழுவி இருக்கிறாரே, தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆலயத்திற்குள்ளாக மட்டும் வைத்துக் கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு தாவீது அவருடைய மகன் சாலமோனே நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் சாலமோன் ஆலயம் கட்டி முடித்த பிறகு ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார். 1 அரசராகமம் 8வது அதிகாரம் 27வது வசனத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும்? சாலமோன் அப்படி கேட்கிறார். அப்படி கேட்டுவிட்டு, ஆண்டவரே, என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்றும் முன்னிலையில் எழுப்புகிற கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் இறைவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தில், இந்த ஆலயத்தில் முழுமையாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு செய்தியாகத்தான் சாலமோன் ஆண்டவரை கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாளடைவில் சாலமோன் கட்டிய அந்த ஆலயம் பிரபலமாக அங்கே மக்கள் கூட கூட அடுத்து என்ன நடக்கும்? வியாபாரம் தான் நடக்கிறது. ஆகவே வியாபாரம் பிரதானமாக படுகிறது, இறைவனுடைய பிரசனம் பெரிதாக படவில்லை. அதுதான் மாற்றம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் இதனுடைய சிறப்பையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பினை இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே,
எசேக்கியேல் இறைவாக்கினர் ஒரு பெரும் கனவு காணுகிறார். பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவர் காணுகிற கனவு என்னவென்று சொன்னால், ஆலயம் என்பது எப்படிப்பட்டது என்கிற ஒரு கனவு காணுகிறார். அந்த ஆலயத்தில் என்னவெல்லாம் இருந்தது, எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவினுடைய செய்தி 2. இன்றைக்கு முதல் வாசகம் அதை சொல்லுகிறார். முதல் செய்தி என்னவென்று சொன்னால், ஆலயம் என்பது நம் குறை நீக்கும் இடம் என்று அவர் காணுகிறார். நம் குறைகளை நீக்குகிற இடம். நாம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் நிறைவு பெற்றிருந்தாலும் இறைவன் முன்னிலையில் வருகிற போது நம்முடைய குறைகள் எல்லாம் அங்கே மாறுகிறது என்பதைத்தான் நாம் நினைத்து பார்க்கிறோம். அதைத்தான் எசேக்கியேல் புத்தகம் 47வது அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. 8வது வசனத்தில் அந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர் என்ன செய்கிறதாம், கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கே நல்ல தண்ணீராக மாறுகிறது. நமக்கு தெரிந்ததெல்லாம் கடல் தண்ணீர் உப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் எசேக்கியேல் இறைவாக்கினர் காணுகிற கனவு என்ன, ஆலயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர் அது பாய்கிற இடமெல்லாம் உப்பாக இருந்தாலும் அது நல்ல நீராக மாறிவிடுகிறது. இதனுடைய பொருள் என்ன, நாம் எல்லோரும் இந்த கடல் நீர் போல் இருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய நீர் நம்மில் கலக்கிற போது நம்முடைய வாழ்க்கை நல்ல நீராக மாறுகிறது. அதுதான் அதனுடைய மையச் செய்தியாக இருக்கிறது. ஆகவே ஆலயம் என்ன செய்கிறது, இங்கே நீங்கள் வருகிறீர்கள், இந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகளில் பங்கெடுக்கிறீர்கள். இந்த பங்கெடுப்பினுடைய முதல் அழைப்பே உங்களுக்கு என்னவென்று சொன்னால், உங்களுடைய பாவங்கள் போக்குகிறது. நீங்கள் பொது பாவ அறிக்கை செய்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் செய்கிறோம். இந்த பொது பாவ அறிக்கையில் அதன் பிறகு தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது. அதனுடைய அடையாளம் என்ன, உங்களுடைய பாவங்கள் போக்கப்படுகிறது. நிறைய பேர் நம்ம பூசை ஆரம்பித்து பாதிக்கு தான் வருவோம். அதனால் நமக்கு நிறைய பேருக்கு இதனுடைய தன்மை புரியாது. என் அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக சொல்லப்பட்ட செய்தி அதுதான். நீங்கள் இங்கே ஆலயத்தில் பங்கெடுக்கிறீர்கள் என்று சொன்னால், இங்கிருந்து புறப்படுகிற இந்த தண்ணீர் உங்களை என்ன செய்கிறது என்று சொன்னால், உங்களுடைய குறையை நீக்குகிறது. அது வாழ்க்கையினுடைய எந்த குறையாக இருக்கலாம். என் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய உடல் உள்ளம் சார்ந்த எந்த குறையாக இருந்தாலும் அதை நீக்குகிற மாற்றுகிற வலிமை இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதத்திற்கு தண்ணீருக்கு உண்டு என்பதை எசேக்கியேல் இறைவாக்கினர் கண்டார் என்பதுதான் முதல் செய்தியாக பார்க்கிறோம். இரண்டாவது, எசேக்கியேல் இறைவாக்கினர் நமக்கு சொல்லுகிறார், இந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அவருடைய வார்த்தையில் பார்க்கிறோம், இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர் பாய்ந்து மரம் செடிகள் எல்லாம் உண்டாகி கடைசியாக என்னவாக மாறுகிறது. 12வது வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம், அந்த மரத்தினுடைய கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், ஆலயம் நமக்கான உணவு, நமக்கான மருந்து. நீங்கள் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிறீர்களே, ஆண்டவர் நமக்கு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக தருகிறார். அவருடைய வார்த்தையை உண்ணுகிறோம், அதன் பிறகு அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்ணுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை உண்ணுகிற போது நாம் குணப்படுத்தப்படுகிறோம் என்பது முக்கியமானது. ஆகவே பலி என்பது அது உணவாகவும் இருக்கிறது, மருந்தாகவும் இருக்கிறது. ஆகவேதான் நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம், சாலமோன் ஞான புத்தகத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஞானம் 16வது அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அப்படி நலம் அளிக்கக்கூடிய மருந்தாய் இருக்கிறது. அதைத்தான் எசேக்கியேல் கனவு கண்டார். இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்ட தண்ணீர் ஆண்டவருடைய பிரசன்னம் கனியாக உணவாக இருக்கிறது, இலை மருந்தாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதைத்தான் தாவீது அரசர் தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து சொல்லுகிறார். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்தில் என வாசிக்க கேட்கிறோம். அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கை மிகுந்த மனவேதனையில் இருக்கிறேன், ஆனால் இந்த மனவேதனையில் வேறு யார் மனிதனுடைய கைகளிலும் போய் விழ வேண்டாம், ஆண்டவருடைய கரங்களில் போய் விழுவோம் என்று அவர் சொல்லுகிறார். காரணம், ஆண்டவர் தான் காயப்படுத்துகிறவர், கட்டுப்போடுகிறவர் அவர்தான் என்று அவர் அறிந்திருந்ததனால் அந்த ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அவர் போவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய
நற்செய்தியின் வழியாக இந்த ஆலயத்தினுடைய மேன்மை நமக்கு சொல்லப்படுகிறது. இயேசு சொல்லுகிறார், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஆலயம் என்பது இறைவேண்டலின் வீடு என்று அவர் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த இறைவேண்டின் வீட்டில் மனம் வியாபாரம் செய்யக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். நாம் கடை வைத்திருக்கிறோம், வியாபாரம் செய்கிறோம் என்பது அல்ல. அதை தாண்டி ஒரு நம்முடைய மனம் என்பது ஆலயம் என்று சொன்னால் அது இங்கே வருகிற போது அதை செய்யக்கூடாது. ஒரு முனிவரிடத்திலே ஒரு மனிதர் போனார். அவர் சொன்னார், ஐயா, என்னோட கடை வைத்திருக்கிறேன், இந்த கடை வியாபாரம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நீங்கள் என்ன செய்ய எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் என்று அந்த முனிவரை பார்த்து கேட்டார். முனிவர் சொன்னார், கடையை மூடு, வியாபாரம் சிறப்பாக நடக்கும் என்று சொன்னார். இவனுக்கு ஒரே குழப்பமாகி போய்விட்டது. தெரியாமல் இந்த மனுஷன் வந்துட்டோமோ என்று நினைத்தார். கடை வியாபாரம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பெரிதாக கட்டி என்று சொல்லுவார் என்று நினைத்தால் கடையை மூடு என்று சொல்கிறாரே என்று நினைத்து கொண்டு, ஐயா, எனக்கு புரியவில்லை என்று கேட்டார். அவர் சொன்னார், உன் மனக்கடையை மூடு, எல்லாம் சரியாகும் என்று சொன்னார். என் அன்பார்ந்தவர்களே, இது எவ்வளவு முக்கியமானது, உண்மையானது. ஆலயத்திற்குள்ளாக வந்தும் ஆண்டவருடைய ஆலய உள்ளத்திற்குள்ளாக போக முடியலன. என்ன காரணம்? நம்முடைய மனக்கடையை மூடாமல் வைத்திருப்பது தான் காரணம். மனம் அவரில் ஒன்றிக்காத ஒரு சூழ்நிலையில் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே தான் இது இறைவேண்டலின் இல்லம் என்று சொன்னால் நம்முடைய மனம் ஒன்றிக்கிற இடமாக இது மாற வேண்டும். ஆனால் வியாபாரம் பெருத்திய அந்த காலகட்டத்தில் இயேசு சாட்டை எடுத்து விரட்டினார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இரண்டாவது வாசகம் நான்காவது சிந்தனையாக நமக்கு தருகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உடல் என்னும் ஆலயம் ஆண்டவர் இயேசுவில் அடித்தளமாக கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். கோவில் என்பது வேறு எங்கும் இல்லை, நீங்களே அந்த கோவில் என்று தூய பவுல் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் நினைத்து பார்க்கிறோம், இறைவனுடைய நேரடி பிரசன்னம் எப்படி இருந்தது, உடன்படிக்கை பேழை பிரசன்னம் எப்படி இருந்தது, ஆலயத்தில் இறைவனுடைய பிரசன்னம் எப்படி இருந்தது. கடைசியாக எங்கே கொண்டு வந்து முடிக்கிறோம்? நம் உடலே அந்த கோவில், நம் உடலே இறைவன் வாழுகிற ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இறைவன் இந்த ஆலயத்தில் வாழுகிறார் என்று சொன்னால் இந்த உடலை பேணுவதும் பராமரிப்பதும் பக்குவமாய் இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் நம் எல்லாருக்குரிய கடமையாகவும் இருக்கிறார். ஆகவேதான் ஆலயத்தின் மேன்மையை அறிந்து பயணிக்க வேண்டும் என்கிற அழைப்பினை வாசகங்கள் சொல்லுகிறார். இந்த திருநாளும் இந்த ஆலயத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லுகிறார். ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஆலயம் இருக்கிற இடத்தில் நாம் ஆண்டவரோடு ஒன்றிக்க வேண்டும். இந்த நாட்களிலே ஒரு செய்தி படித்தேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு முறை ஆலயத்திற்குள்ளே நுழைந்த ஒரு சிலை தெய்வமாகிவிட்டது. 1000 முறை நுழைந்திருக்கக்கூடிய மனிதன் கடைசி வரையிலும் மனிதனாகாமலே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்குள்ளாக நுழைகிறோம், நாம் ஆண்டவரில் ஒன்றிக்க, அவரில் நம்முடைய புனித பயணத்தை தொடங்க என்பதை அறிவோம், பயணிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய பிரசன்னத்தில் பயணிக்கிற நாம் நம்முடைய உடலாம் ஆலயத்தை ஆண்டவருக்குரியதாக மாற்ற இந்த பலியில் மன்றாடுவோம். அன்பே உருவான எம் இறைவாம், திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உமது பிரசன்னத்தை தங்களது வாழ்வில் கண்டு அதனை எடுத்துச் சொல்லும் அருள் பணியாற்ற
அருளை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் எல்லாம் வல்ல வல்ல இறைவா, இறைவா, எங்கள் மன்றாட்டை மன்றாட்டை கேட்டருளும். கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் பாராது நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு மக்களை பாகுபாடு வாராமல் மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை உருவாக்கி நல்லாட்சி புரிந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறை மகிழ்வே எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் கோவிலுக்கு தரும் முக்கியத்துவத்தைப் போல கோவிலுக்கு உள்ளும் வெளியேயும் உள்ள மனிதர்களில் உம் பிரசன்னத்தை கண்டு வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரசன்னமாகும் எம் இறைவா, நாங்கள் அனைவரும் கோவிலிலிருந்து புறப்படும் அருளை நிறைவாக பெற்று அதனை பிறரோடு பகிர்ந்து வாழவும், வறுமையில் வாடும் பிறருக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாழும் நற்கருவிகளாக திகழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அருள் எத்துணை மிகுதியாய் இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை தேடுவோருக்கு நீர் தருகிற ஆசீர்வாதங்கள் அளவிட முடியாதவை. இதோ இந்த நாளிலே உமது ஆலயம் தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்குவீராக. என் ஆண்டவரே, கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்குவது போல கடவுளே, என் ஆன்மா உமக்காக ஏங்குகின்றது. வல்லவராம் கடவுளே, வாழும் கடவுளே, என் ஆன்மா உம்மிலே தாகம் கொண்டுள்ளது என்று நாங்கள் அறிகிறோம். இந்த நாளிலே அப்படி தாகத்தோடு உமது ஆலயம் தேடி வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் நீதாமி நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ உமது ஆலயத்திலிருந்து புறப்பட்ட அந்த தண்ணீர் பாய்ந்த இடமெல்லாம் வளமையும் செழுமையும் உண்டானது. அதிலிருந்து வாழ்வு உண்டானது. அதிலிருந்து வாழ்க்கை மாற்றம் பெற்றது. இதோ கடலோடு கலக்கையில் அது தூய நீராக மாறியது. இதோ உமது ஆலயத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தில் விளைந்த கனிகள் உணவாய் இருந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட இலைகள் மருந்தாய் இருந்தது. என் ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் தருகிற ஆசீர்வாதம், இந்த பேராலயத்திலிருந்து எங்களுக்கு தருகிற பேரன்பு, இரக்கம், வல்லமை எல்லாமே நிறைவாய் இருக்கிறது. எல்லாவற்றுக்குமாக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த உடலாகிய ஆலயத்தை தந்திருக்கிறீர். இந்த ஆலயத்தை, இந்த கோவிலை நாங்கள் பழுதடைய விடக்கூடாது என்று நீர் விரும்புகிறீர். பாழடைந்து போகக்கூடாது என்று விரும்புகிறீர். இதை வியாபாரமாக மாற்றிவிடக்கூடாது என்று விரும்புகிறீர். ஆனால் ஆண்டவரே, பல நேரங்களிலே எங்களோடு நீர் குடியிருப்பதை அறியாததினால் எங்களுடைய விருப்பம் போல வாழுகிறோம். ஒவ்வொரு மனிதரும் ஒரு ஆலயம் என்று சொன்னால் அந்த ஆலயத்தினுடைய மதிப்பை, மாண்பை போற்றுவதும் பேணுவதும் எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பாக நினைத்து பார்க்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கை ஆலயமாய் மாறட்டும். எங்களுடைய இல்லம் ஒரு ஆலயமாய் மாறட்டும். என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் ஆலயமாக மாறட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆலயமாய் மாறுவதற்கு எங்களுடைய குறைகள் நீங்கி எங்களுடைய வாழ்க்கையில் வளமை உண்டாக செய்வீராக. எங்களுக்கு மருந்தாய், உணவாய் நீர் வந்து எங்களுடைய காயங்கள் நீக்கி மருந்திட்டு எங்களை குணப்படுத்தும். குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், நெருக்கடிகள், பாரங்கள் அனைத்தும் மாறி நாங்கள் உமக்குரிய ஆலயங்களாய் வாழ வழிகாட்டுவீராக. ஆண்டவரே, இந்த உலகில் வாழ முடியாமல் பல நேரங்களிலே போராட்டத்தை சந்திக்கிறோம். அடுத்து என்ன செய்வோம் என்று தவிக்கிறோம். ஒவ்வொரு பொழுதும் வாழ்வினுடைய துன்பங்கள் இருக்கிற போது எங்களுடைய ஆலயத்தை எப்படி
பராமரித்து கொண்டு போவது என்று தெரியாமல் விழிக்கிறோம். இந்த நாளிலே ஆசிர்வதியும், குடும்பங்களிலே அமைதி சமாதானத்தை தாரும், எல்லா பிள்ளைகளுக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை தாரும், நல்ல வேலை வாய்ப்பினை கொடும், வேலை வாய்ப்பில் நல்ல சம்பளத்தை கொடுத்தருளும். உம்மை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டது போல உம்மை தேடுகிற விரும்புகிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றும். என் குடும்பத்திலே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். அவர்கள் இந்த உலகில் வாழ்வதற்கு, உமது வார்த்தையின் வழி வாழ்வதற்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பீராக. இளையோருக்கு வேண்டிய வாழ்க்கை துணையை கொடுத்தருளும், வேலை வாய்ப்பினை கொடுத்தருளும். திருமணம் முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதியும், குடும்பங்களிலே அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும். நாங்கள் திருமணம் முடித்து வாழ்ந்திருந்தாலும் கூட ஆண்டவரே, உமது பிரசன்னம் இல்லாமல், உமது வார்த்தை இல்லாமல், உமது உணவும் மருந்தும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் இனிமையாக இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் நாங்கள் இனிமையாய் சுவையாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் வேலைக்காக பல்வேறு இடங்களிலே பயணப்பட்டு போகிற போது, வெளி ஊர்களிலே வெளிநாடுகளிலே வாழுகிற போது எல்லாருடைய தேவைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நல்ல மழைக்காக மன்றாடுகிறோம். ஏனென்றால் விவசாயிகள் அன்றாடம் போராடி கொண்டிருக்கிறார்கள், கால்நடைகள் தவித்து கொண்டிருக்கின்றன. கிராமங்கள் தோறும் பல்வேறு மக்கள் மழைக்காக மன்றாடுகிற போது ஆண்டவரே, அவர்களுடைய கண்ணீரை, அவருடைய வேண்டுதலை கண்ணோக்குவீராக. விவசாயத்திலே அவர்கள் வேளாண்மை செய்கிற போது தேவையான எல்லா வரங்களையும் நீதாமே அவர்களுக்கு கொடுப்பீராக. நல்ல மழையை பொழிந்தருளும். இந்த பருவ காலத்தில் தேவையான மழை கொடுத்து மக்கள் செழிப்புற்று இன்புற்று உம்மை தேடி உம்மை போற்றி உம்மை நாடி வந்து உமக்கு நன்றி சொல்லுவார்களாக. ஆண்டவரே, அதற்கு ஆசீர்வாதமான மழையை இந்த நாட்களிலே இந்த பருவ காலத்தில் நிறைவாய் கொடுப்பீராக. இன்னும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தில் ஒன்று கூடி வந்திருக்கக்கூடிய எல்லாருடைய உள்ளங்களும் உம்மை நோக்கி ஏறெடுக்கின்றன. எல்லாருடைய ஜெபமும் வேண்டுதலும் உமது பாதத்தில் வருவதாக. இந்த நாளிலே மன்றாடுகிற பிள்ளைகளை கண்ணோக்கும், ஆசீர்வதியும். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு நன்றி, எங்களை பாதுகாப்பதற்காய் உமக்கு நன்றி, எங்களை பராமரித்துக் கொள்வதற்காய் உமக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெருகுகிறது. நன்றி சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் உண்டாகிறது. ஆகவே செபிப்போம். அன்பான தந்தையே, ஆசீர்வதியும். இந்த நாட்களில் உமது பாதத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலையும் கண்ணோக்குவீராக. இந்த ஆலயத்தில் கூடி ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய உள்ளமும் உம்மை நோக்கி ஏறெடுக்கிற வேளையில் நீதாமே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாயிரைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். ஏற்றிடுவாயிரைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை
உன்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்திற்காகவும் உமது கைந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, ஒப்பு கொடுக்கப்படும் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இறங்கியருள வேண்டுகின்றோ. அதனால் இங்கு அருளடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் இறைவேண்டல்களின் பயன்களையும் பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றீர். உமது முடிவில்லா அருள் உதவியால் கட்டியெழுப்பப்பட்ட தூயாவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றீர். உமக்கு உகந்த மாட்சி மிக்க வாழ்வினார் இக்கோவிலை ஒளிரச் செய்வீராக. காணப்படும் கட்டடங்களில் முன்குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றும் புனிதப்படுத்துகின்றீர். அதனால் அத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக மகிழ்ந்து உமது விண்ணகம் ஆட்சியில் இடம்பெற செய்வீராக. ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, புயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி
இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்ந்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், எந்நாளும் பேரின்பமே. தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், எந்நாளும் பேரின்பமே. கலைமான்கள் நீ தேடும் கதை போலவே, கண்ணால உனை தேடி உளம் வாடுவே. அழியாத உணவாக எனில் சேர்ந்த உன் அருளாலே என்னை தேற்றி உனதாக்குமே.
இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று லாத்திரன் பெருங்கோவில் நேர்ந்தெளிப்பு விழா. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: நவம்பர் 10 திங்கட்கிழமை புனித பெரிய லியோ நினைவு நாள். 11 செவ்வாய்க்கிழமை புனித மார்ட்டின் நினைவு நாள். 12 புதன்கிழமை புனித ஜோசபாத் நினைவு நாள். சனிக்கிழமை புனித பெரிய ஆல்பர்ட் நினைவு நாள். இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நமது பேராலய திருவிழாவின் போது புது நன்மை மற்றும் உறுதி பூசுதல் பெறும் குழந்தைகளுக்கான சிறப்பு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. பெயர் பதிவு செய்துள்ள குழந்தைகள் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பேராலய திருவிழா அழைப்பிதழ்கள், மண்டல வழிகாட்டிகள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் மூலமாக உங்களுடைய இல்லங்களுக்கு வந்து சேரும். அழைப்பிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை அறிந்து விழா நிகழ்வுகளில் பங்கேற்று தூய சவேரியாரின் வழியாக இறையாசீர் பெற அன்போடு அழைக்கிறோம். திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்காக நன்கொடைகள், காணிக்கைகள், நேர்ச்சைகள் கொடுக்க விரும்புகிறவர்கள் பங்கு அலுவலகத்திலோ பங்கு பேரவை நிர்வாகத்தில் உள்ள பணியாளர்களிடமோ குடும்ப அட்டை சந்தா வசூலிப்பவர்களிடமோ மற்றும் தன்னார்வ பணியாளர்களிடமோ கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருவிழா திருப்பலிகளில் காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் பொருட்களாக, பழங்களாக, நோட்டு புத்தகங்களாக கொடுப்பதற்கு பதிலாக கவர்களில் காணிக்கையாக கொடுப்பது பயனுள்ளதாக இருக்கும். கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் ஏற்பாட்டில் உபவாச ஜெபம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் நடைபெறும். அன்பிய கூட்டங்கள். யோனா மண்டலம் யாக்கோபு அன்பிய கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு கிருபா நகரில் வசிக்கும் திரு சேவியர் திருமதி நட்சத்திரம் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். எஸ்ஐயா மண்டலம் திருமுழுக்கு யோவான் அன்பிய கூட்டம் வருகிற திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு திரு ஆழ்வாரப்பன் திருமதி காந்திமதி அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். எசேக்கியல் மண்டலம் புனித வளனார் அன்பிய கூட்டம் வருகிற புதன்கிழமை இரவு 7 மணிக்கு முக்தி தெருவில் வசிக்கும் திருமதி ஜெயசீலி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். தானியேல் மண்டலம் கிறிஸ்தரசர் அன்பிய கூட்டம் வருகிற புதன்கிழமை இரவு 7 மணிக்கு எரிபத்த நாயனார் தெருவில் வசிக்கும்
திருமதி சில்வியா அனிதா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். தானியேல் மண்டலம் குழந்தை இயேசு அன்பிய கூட்டம் வருகிற புதன்கிழமை இரவு 7 மணிக்கு தேவலோக தெருவில் வசிக்கும் திரு ஜெயந்தன் திருமதி விஜயா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். சக்கரியா மண்டலம் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய கூட்டம் வருகிற சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கோரிப்பள்ளத்தில் வசிக்கும் திரு PJ ரொசாரியோ திருமதி ரொனால்டினா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய திரு ஆரோக்கிய பன்னீர்தாஸ் திருமதி சுகிர்தா அவர்களின் குடும்பத்தாருக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு விஜயம் சித்திரத்திலே வசிக்கும் தந்தை அந்தோணி தர்மராஜா, தாய் ஃபாத்திமா சாந்தா இவர்களின் மகள் ஷேரன் டேஃபினிக்கும் திருப்பூர் மறை மாவட்டம் உடுமலைப்பேட்டை பங்கு உடுமலைப்பேட்டையில் இருக்கும் தந்தை ஜான் சேவியர், தாய் மெர்சி கவிதா இவர்களின் மகன் அலெக்ஸ் ஜோவின் ஜோசப்புக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. நமது பேராலய பங்கு சீவலப்பேரி ரோட்டில் வசிக்கும் தந்தை அந்தோணி அருள், தாய் சகாய தேவிகா இவர்களின் மகன் அரவிந்த் ஜார்ஜ் வினித்துக்கும் என்ஜிஓ காலனி பங்கு ஆயன்குளத்தில் இருக்கும் தந்தை செல்வம் அந்தோணி, தாய் ராஜம் இசிதோரா இவர்களின் மகள் ஜோனா தெரசாவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. நமது பேராலய பங்கு டேனியல் தாமஸ் தெருவில் வசிக்கும் தந்தை எபி கிளைமேக்ஸ், தாய் கலா இவர்களின் மகன் பினேஸ் ஜெரோனுக்கும் பாளையஞ்செட்டிக்குளம் பங்கு சேலம் குண்டு கல்லூரியில் வசிக்கும் தந்தை சுரேஷ் பாபு, தாய் சோனா இவர்களின் மகள் வித்யா லட்சுமிக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. நமது பேராலய பங்கு கிருஷ்ணாபுரத்தில் வசிக்கும் தந்தை ஆழ்வாரப்பன், தாய் காந்திமதி இவர்களின் மகள் சண்முக லீலாவுக்கும் கோட்டார் மறை மாவட்டம் சருகணி பங்கு திருவள்ளுவர் நகரில் இருக்கும் தந்தை பாஸ்கரன், தாய் லூயிஸ் தைனஸ் மேரி இவர்களின் மகன் சாமுவேலுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. நமது பேராலய பங்கு MKB நகரில் வசிக்கும் தந்தை ஜார்ஜ், தாய் அந்தோணி தைனஸ் இவர்களின் மகள் வித்யாராணி ஜார்ஜுக்கும் ஜவஹர் நகர் பங்கு என்ஜிஓ காலனியில் வசிக்கும் தந்தை டொமினிக், தாய் சாந்தி இவர்களின் மகன் அஜித்துக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். அன்புக்குரியவர்களே, ஆண்டுதோறும் விவிலிய நாட்குறிப்பேட்டினை புனித கிளாரட் சபையைச் சேர்ந்த அருட்தந்தையர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். அதிலே அந்த பணியை முன்னெடுத்து செல்லக்கூடியவர் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் அருட்தந்தை ஜெயபாலன் அவர்கள். அவர் கிளாரட் சபையை சேர்ந்தவர். இன்று காலை 5:30 மணி திருப்பதியை நிறைவேற்றினார். இப்போது அந்த விவிலிய நாட்குறிப்பேட்டை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு அறிவிப்பு செய்வார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுனுடைய உன்னத திருநாமத்தில் வாழ்த்தும் வணக்கமும். தந்தை சொன்னது போல என்னுடைய பேர் ஜெயபாலன். நான் திண்டுக்கல் மறை மாவட்டம் நொச்சி ஓடைப்பட்டி என்கிற கிராமத்தில் மனிதம் லைஃப் கேர் என்று சொல்லப்படக்கூடிய போதையில்லா நலப்பணியை அருள் தந்தை விக்டர் அவர்களோடு இணைந்து செய்து வருகிறேன். கிளாரட் சபையினராகிய நாங்கள் பொருள் சார்ந்த போதை, செயல் சார்ந்த போதையில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சில உதவிகளை முன்னெடுத்து செய்து வருகின்றோம். எங்களிடம் இப்பொழுது 6 போதை நோயாளிகள் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த பணியோடு சேர்த்து நாங்கள் இறைவார்த்தை பணியையும் பலவிதமான முன்னெடுப்புகள் மூலமாக செய்து வருகிறோம். விளக்க உரைகளோடு கூடிய திருவிவிலியம் 3வது பதிப்பு அச்சில் இருக்கிறது. ஆண்டுதோறும் விவிலிய நாட்குறிப்பேடுகளை நாங்கள் அச்சிட்டு வெளியிடுகிறோம். தமிழில் 27 வருடங்களாகவும் ஆங்கிலத்தில் 37 வருடங்களாகவும் இதனை வெளியிட்டு வருகிறோம். இது விவிலியத்திற்கு மாற்று அல்ல, விவிலியத்திற்கு இணை விவிலியம் மட்டும்தான். ஆனால் விவிலியம் என்கிற பெரும் கடலை ஒரு சின்ன படகு மூலமாக பயணிக்க இது ஒரு சின்ன கருவியாக மட்டும் செயல்படும். திருவழிபாடுகளில் அன்றன்றைக்கு வாசிக்கப்படக்கூடிய முதல் வாசகம், நற்செய்தி வாசகம், அதனை ஒட்டிய ஒரு சிறிய விளக்க உரை, அன்பிய ஜெபங்கள், ஜெபமாலை ஜெபங்கள் மற்றும் திருப்பலி ஜெபங்கள் என்று சொல்லி
நம்ம கத்தோலிக்க வழிபாடுகளுக்கு தேவையான ஒரு சில கூறுகளை இது உள்ளடக்கியது. ஒரு சில அடிப்படை கத்தோலிக்க ஜெபங்களும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் டைரியானது 2 வண்ணத்தில் போடப்பட்டிருக்கிறது. இதனுடைய விலை 160 ரூபாய் மட்டும்தான். ஆங்கிலத்தில் பல வண்ணத்தில் போட்டிருக்கிறோம். இதை விட இது கொஞ்சம் அதிகமான வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடியது. அன்றந்த புனிதர்களை பற்றிய ஒரு சின்ன விளக்கம், அவர்களுடைய பல வண்ண படம் என்று சொல்லி இது சற்று வித்தியாசமான கூறுகளையும் உள்ளடக்கியது. இது எங்களுடைய கிளரீசிய சபையினுடைய பெங்களூர் மறை மாநிலத்திலிருந்தும் இது சென்னை மறை மாநிலத்திலிருந்தும் வெளியிடப்படுகிறது. ஆர்வமுடைய மக்கள் தயவு செய்து வாங்கி பயனடையுங்கள். உங்களுக்காக நான் திண்டுக்கல்லிருந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆங்கில டைரியினுடைய விலை 250 ரூபாய். கேஷ் கொண்டு வரலன்னா நீங்கள் கூகுள் பே பண்ணலாம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். வார்த்தையான கடவுளில் நீங்கள் இன்னும் ஆழம் கண்டு அவருக்கு ஏற்புடைய சாட்சிகளாய் தொடர்ந்து மிளிர உங்களுக்காக இறைவனை வேண்டுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாமல்ல இறைவனுக்கும், அன்போடு வாருங்கள் என்று அழைத்த நமது பாசத்திற்குரிய தந்தை அந்தோணி யாகப்பன் அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். மன்றாடுவோமாக. இறைவாய் உலகில் திகழும் உமது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன்குறிக்கப்பட திருவிழமானீரே. அதனால் இந்த அருளடையாளத்தில் பங்கு கொள்ளுகிற நாங்கள் உமது அருளின் கோவிலாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறைந்த இல்லிடத்துக்கு வந்து சேரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றவே. ஆவே 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 ஆவே. பாவிகளின் ஆதரவே பாருலகோர் கொழியே. பாவிகளின் ஆதரவே பாருலகோர் கொழியே. அன்பின் தாய் நீயே எம் கூறல் கேளம்மா. அன்பின் தாய் நீயே எம் குரல் கேளம்மா. ஆவே 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 ஆவே
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.